சாப்பாடு போடுமா? இல்லப்பா. அது என்னமா ஏதோ கஞ்சி இருக்கு இல்லங்கற? இது உங்களுக்கு இல்லப்பா. பெரியம்மா களைச்சு போய் மயக்கமா விழுந்துட்டாங்க. கொஞ்சம் நொய் இருந்தது, கஞ்சி காய்ச்சறேன். மகாதேவா, இன்னைக்கு உங்க அப்பா எப்படியும் சோளம் கொண்டு வர்றேன்னு போயிருக்காரு. வந்ததும் உங்களை கூப்பிடுறேன். என்ன, போய் விளையாடுங்க, போங்க. உன்னை எங்களோட சேர்த்துக்க மாட்டோம். ஏன்? உன்னோட சேர்ந்தா நாங்க கெட்டு போயிருவோம்னு எங்க அம்மா சொல்லியிருக்கா. ஆங்கற விளையாடலாம். ஏய் வாங்கடா, கரும்பு துண்டு கொண்டாந்துருக்கேன். ஏண்டா நல்லா இருக்கா? ஓ, ரொம்ப தரமா இருக்கு. கரும்பு திதிக்கிறது. லட்சுமி, எனக்கும் தம்பிக்கும் கொஞ்சம் கரும்பு தரமாட்டியா? வேணுமா? கைய காட்டு. என் கையிலே துப்பறியாடா? சொல்லுவாடா, சொல்லுவா. அவங்க அம்மா மாதிரி கண்டபடி திரிஞ்சு காசு சம்பாதிக்கல இல்ல. டேய், உங்க அம்மாவுக்கு எப்படா நல்ல புத்தி சொல்ல தெரிஞ்சது? அத்தை மாமனுக்கு சாப்பாட்டுல விஷம் வச்சு கொன்னவ இப்ப அருந்ததியாட்ட பேசுறாளா? டேய், என் பிள்ளைங்க ஜோலிக்கு வந்தியோ உன் வாளை அறுத்துடுவேன். ஜாக்கிரதை, போடுங்கடா. ஐயோ ஐயோ, பாவி பசங்க மாவெல்லாம் பாழாக்கிட்டாங்களே. திவ்யா, எதுக்கு இந்த வீணான முயற்சி? மண்ணோடு கலந்து போனது மறுபடியும் வராது. வா. இன்னைக்காவது பிள்ளைங்களுக்கு கஞ்சி வச்சு கொடுக்கலாம்னு நினைச்சா மாவெல்லாம் மண்ணுல விழுந்துடுச்சு. என்ன செய்யலாம்? அது நமக்கு பிராப்தம் இல்லை. இன்னும் பிராப்தம்னு சொல்றீங்களே. நேத்துல இருந்து அக்காவுக்கு மருந்து கூட இல்ல. பிள்ளைங்க பசியில வாடி போகுது. இது வரைக்கும் பாலு நெய்ய வித்து எப்படியோ இந்த குடும்பத்தை கொண்டு வந்தேன். இனி இல்லாம மாடும் பால் சுரக்க மறுத்துடுச்சு. கடைசியா அந்த ஆதரவும் போயிடுச்சு. என் பிள்ளைங்களை காப்பாத்த என்ன வழி? கோவிந்தையா. என்ன துக்காராம், எங்க வந்தீங்க? உங்க கடையில ஏதாவது வேலை கிடைக்குமான்னு. உங்களுக்கு வேலை கொடுத்தா வர்த்தக சங்க தலைவர் என் உயிரை வாங்கிடுவார். போயிடுங்க. வைத்தியரையா, நாளைக்கு கூட கொஞ்சம் வந்து பாத்துட்டு போங்க. பாக்குறது இருக்கட்டும்மா, பாக்கி பணம் எப்ப தர போறீங்க? இப்ப எங்க நிலைமை உங்களுக்கு தெரியாதா? 4-5 நாள்ல தர்றேன். பணம் வந்தா தான் நாளைக்கு மருந்து. வைத்தியரையா, உங்க பாக்கிக்கு ஈடா இந்த ஊஞ்சல வேணா எடுத்துக்கிட்டு போங்க. அக்காவுக்கு மருந்து மட்டும் மறந்துடாதீங்க. இப்ப சொன்னது சரி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.